பிரைஸ் தி லார்ட். கடந்த ஆண்டிலே நான் வேலையை இழந்துட்டேன். அதுக்காக நான் மார்ச் மாதம் அண்ணன்ட்ட ஜெபம் பண்ணேன். அண்ணன் வாழ்வதற்கான வழியை திறக்கிறார் என்று சொன்னாங்க. உடனே ஒரு வேலை கிடச்சிச்சு. அப்புறம் ஏப்ரலில் திருப்பி ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் உன்னுடைய எல்லா ஜெபத்தையும் கேட்டார், நீங்கள் சந்தோஷமாக போங்கன்னாரு. இப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய வேலை கொடுத்துருக்காரு. ஆஸ்திரேலியாவுக்கு நான் வீசா அப்ளை பண்ணியிருக்கேன். இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், வீட்டில் இருந்தே நான் ஒர்க் பண்ணலாம். அண்ணன் சொன்ன 2 தீர்க்க தரிசனமும் நிறைவேறிருக்கு. 2 ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. என் ஒய்ஃபுக்கும் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஹெட் மிஸ்ட்ரஸ் ப்ரொமோஷனும் கொடுத்துருக்காரு. ஆண்டவருக்கே மகிமை உண்டாதாக. என்னோட பேர் கிளாரா. இவர் என்னோட கணவர். நாங்கள் அம்பத்தூர்லேருந்து வரோம். என் பையன் +2 எழுதினான், சின்னவன். மார்ச் மாதம் தான் நாளைக்கு எக்ஸாம்னு சொன்னால் சனிக்கிழமை கூட்டம் இருந்தது. அங்கே வந்திருந்தான் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு. அண்ணன்கிட்ட பென்னு பென்சில் எல்லாத்தையும் ப்ளஸ் வாங்கிட்டு போனான். அப்போ அது நான் ஒவ்வொரு நாளும் காட்ஸ் லவ் மினிஸ்ட்ரிஸ்க்கு ஃபோன் பண்ணுவோம். நாங்கள் ஃபோன் பண்ணி இது மாதிரி ஜெபம் பண்ணுங்கள், +2 எக்ஸாம் எழுத போகிறான்னு சொல்லுவோம். அவங்களும் ஜெபம் பண்ணும்போது நான் அவன் தலை மேலே கையை வச்சு ஜெபிப்பேன். அதுக்கப்புறம் போயிட்டு நல்லா எழுதணுமா எக்ஸாம்னு சொல்லுவான். ஆனால் எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்டு அவனுக்கு எல்லா சப்ஜெக்ட்லேயும் மார்க் 90க்கு மேலே கொடுத்துருக்கிறார். 90, 93, 94, 96, 98ன்னு கொடுத்து 600க்கு 562 மார்க்கு கொடுத்தாரு. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். முந்தின மாதம் இங்கே வந்திருந்தேன். என் மகனுக்கு 2 வருஷமாக வேலை இல்லாமல் ஒரு வேலைக்கு போனான்னா 3 மாதத்துக்கு மேலே இருக்க மாட்டான். போன வாட்டி அண்ணன் சொன்னார், உன் மன விருப்பத்தின்படி ஆக கடவுது என்று சொன்னார். அதுபோல் போன மாதம் 15ஆம் தேதி வெளியூர்லேருந்து வேலை கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டுக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும்? முதலாவது, ஆண்டவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளியரங்கமாய் செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகள் மாறி இனி நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போகிறீங்க. அல்லேலூயா. சரி, இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லும் பொழுது என்ன ஆகுன்னா, பிசாசு நம்மளை விட்டு ஓடியே போயிடுவான். ஆமென். இவனுக்குள்ளால் விசுவாசம் வந்துட்டு, இவனுக்குள்ள தைரியம் வந்துட்டு, இவனால் ஒன்றும் முடியாதுன்னு நம்ம சொல்லி வச்சுருந்தோம், அதெல்லாம் தாண்டி சொல்லிட்டானே. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது அறிக்கைகள், விசுவாச அறிக்கைகள் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை கொண்டு வர நம்ம எல்லாரையும் நீ எழும்பி பிரகாசிக்க போகிறோம். ஆமென். ஆமாம், சரி வாசிக்கலாம். ஏசாயா 60:1-2 ஆகிய வசனங்கள். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, இதோ இருள் பூமியையும், இதோ இருள் பூமியையும், காரிருள் ஜனங்களையும் மூடும், காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஒரு மனுஷன் எப்ப தெரியுமா எழும்பி பிரகாசிக்க முடியும்? விழுந்து கிடக்கிறவன் எழுந்திருச்சாதான் எழும்பி பிரகாசிக்க முடியும். ஆமென். விழுந்து கிடக்கிற ஒரு பிள்ளை பாவத்தில் விழுந்து கிடக்கலாம், கடனில் விழுந்து கிடக்கலாம், அவமானத்தில் விழுந்து கிடக்கலாம், டிப்ரெஷனில் விழுந்து கிடக்கலாம். எல்லா டிப்ரெஷன் ஸ்பிரிட்டெல்லாம் இன்னைக்கு வெளியேறி உங்கள் பிள்ளைங்க இனி எழும்பி பிரகாசிக்க போகிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், அவங்க பிள்ளைகளுடைய டேன் நாள் வந்தாச்சு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். ஆமென். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அங்கே தான் விஷயமே இருக்குது. ஒரு மனுஷன் எழும்பி பிரகாசிக்கணும்னா தேவனுடைய ஒளி, தேவனுடைய மகிமை ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துச்சுன்னா தான் அவன் எழும்பி பிரகாசிக்க முடியும். ஆமென். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் வெளியரங்கமாய் செயல்படுகிறது. ஆமென். அப்போ கர்த்தருடைய மகிமை ஒரு மனிதன் மேல் வெளியரங்கமாய் செயல்படும் பொழுது அது கிரியைகளை நடப்பிக்கும். அவருடைய மகிமை ஒரு மனிதன் மேலே தங்கி இருக்கும் பொழுது அது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடக்கும். என்னன்னா, ஒருத்தன் ஒன்றும் இல்லாமல் கிடக்கிறது வரைக்கும் யாரும் அவனை சீண்ட கூட மாட்டாங்க. ஆனால் ஒருத்தன் பெரிய ஆளாயிட்டானாலே போதும், இல்லாத விமர்சனம் எல்லாம் அப்போ தான் வரும். அடுத்தவன் உன்னை பற்றி விமர்சனம் பண்ணிட்டானாலே நீ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஒரு நாளும் நீ அதுக்காக சோர்ந்து போகக்கூடாது. நீ எல்லாம் என்னை பற்றி பேசுகிற அளவுக்கு என்ன ஆண்டவர் பெரிய ஆளாக்கியிருக்காரு. ஆமென். அப்படி தான் சொல்லணுமே தவிர ஒரு நாளும் விமர்சனங்களை கண்டு சோர்ந்து போய் டிப்ரெஷனில் போயிடக்கூடாது. இன்றைக்கி மனுஷன் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? யாராவது ஒன்று சொல்லிட்டானுங்கன்னா
அதையே மனசில் பிடிச்சி கவலையில் விழுந்து டிப்ரெஷனில் போய் கடைசியாக டிப்ரெஷன் மாத்திரை சாப்பிட்டு அதன் நிமித்தம் அநேக வியாதிகள், அதன் நிமித்தம் எதிர்காலம் இருண்டு போய்விடும். பிரகாசிக்க வேண்டியவனை பிரகாசிக்க முடியாமல் படி போடுறது தான் பிசாசானவன். டிப்ரெஷன் என்கிற பெயரில் வரான். ஒரு மனுஷனுக்கு எப்போ டிப்ரெஷன் வருகிறது? தோல்வி வரும் பொழுது டிப்ரெஷன் வரும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் டிப்ரெஷன் வருகிறதற்கு அடுத்தவங்க அவனை பற்றி தேவையில்லாத பேசி அவனை டிஸ்கரேஜ் பண்ணும் பொழுது டிப்ரெஷன் வருகிறது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்னா, நீ பேசுகிறது பேசிக்கிட்டே இரு, நான் வளர்றது வளர்ந்துக்கிட்டே இருப்பேன். அதை மைண்டில் எடுக்கக்கூடாதபடிக்கு தூக்கி போட்டுடணும். அதை உள்ளே ஏற்றிட்டிங்கன்னா அது ஒரு விதத்தில் உங்களை கவலையில் கொண்டு போய் போட்டு, வேதம் சொல்லுகிறது அநேக கவலைகள் ஒரு மனிதனுடைய இருதயத்தை ஒடுக்குமா. அவங்களுடைய இருதயம் ஒடுங்கிருச்சுன்னா லைஃப்பில் எதையும் நீங்கள் சாதிக்க முடியாது. நம்பிக்கை இழந்து போனவர்களாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மாறிடுங்க. அப்படிப்பட்டவங்க சொல்கிறத பார்த்துருக்கிறீங்களா? எனக்கு எதுவுமே நடக்காது, நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு மேலே நான் உயிரோடு இருந்து என்ன புண்ணியம், எனக்கு கல்யாணம் நடக்குமா, எனக்கு இல்லைன்னா சின்ன வேலை கிடைக்குமா அப்படின்னு தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் நெகட்டிவாக பேசக்கூடாது. நெகட்டிவாக பேசும்பொழுது என்ன நடக்குன்னா, பிசாசு அதை எடுத்துக்கிட்டு உங்களை அழிப்பதற்கு அவன் முயற்சிப்பான். எப்போ அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த வாய்ப்பை மட்டும் நம்ம கொடுத்துட்டோன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கு உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்துட்டவன் உள்ளே இருந்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அவனை ஆளுகை செய்ய முடியாது, அவன்தான் உங்களை ஆளுகை செய்த, அதுதான் டிப்ரெஷன். அதுக்கப்புறம் அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். வெளிச்சத்தை பார்க்க முடியாது, இருளையே பார்க்கணுன்னு தோணும், லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க, முகத்தை பார்க்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் காரியம் எப்போ நடக்குன்னா சாசு உள்ளே இருக்கும்போது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், அப்படி முகம் பார்த்து பேசாத உன் பிள்ளைகள் இன்னைக்கு பிறகு முகம் பார்த்து பேசும்பொழுதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கட்டுகளிலிருந்து விடுதலை. அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குன்னு நல்லா கவனிச்சிங்க. இந்த பிசாசு என்ன பண்ணேன்னா, சிலருக்கு ஓவராக தூக்கத்தை கொடுத்துரும். ஓவராக தூக்கத்தை கொடுத்து தூங்கிட்டே இருப்பாங்க. தூங்கிட்டே இருக்கிறது கன நித்திரையின் ஆவி. தூங்கிட்டே இருக்கிறவனும் டிப்ரெஷனில் போயிடுவான். அதே நேரத்தில் தூங்காமல் இருக்கிறவனும் டிப்ரெஷனில் போயிடுவான். ஒன்றில் ஒரேடியாக தூங்க வச்சிரும், இல்லைன்னா ஒரேடியாக தூங்காமல் வச்சிரும். இது ரெண்டும் பிசாசுனுடைய செய்கைகள். அப்போ ஒரு மனுஷன் நார்மலாக இருக்கிறான்னா எப்படின்னா, தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும். ஒரு மனுஷனுக்கு ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூக்கமா, இத்தனை மணி வரைக்கும் அவ்வளோதான் தூங்கணும். ஒரு நாள் ஒரு வேளை நீங்கள் விடிய முழிச்சிருந்தீங்க, அடுத்த நாள் பகலில் தூங்குனீங்கன்னா அது வேறு. மற்றபடி நார்மல் லைஃப்பில் தூங்க வேண்டிய நேரத்தில் தான் நீங்கள் தூங்கணும், விழிச்சிருக்க வேண்டிய நேரத்தில் விழிச்சிருக்கணும். ஒரு மனுஷன் எழும்பி பிரகாசிக்க முடியாத படிக்கு சில நேரங்களில் பிசாசானவன் அவனுக்குள்ளால் கன நித்திரையை கொடுத்துரும். அப்போ என்னாகும்? பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டான், காலேஜுக்கு போக மாட்டான், எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டான், எப்போவுமே குளிக்க மாட்டான், அப்படியே அறையில் இருப்பான், பல் வளர்க்க மாட்டான், அவன் தாடியெல்லாம் வளர்த்துட்டு அவனை பார்த்தா பித்து பேதலித்தவனை போல தான் வந்தவங்க இருப்பாங்க. அது பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், வயதானவங்களாக இருக்கலாம். இது ஒரு பக்கம். அப்படின்னா தூங்கிட்டே இருக்கிறது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அவங்கள தூங்க விடாமல் பண்ணி பைத்தியம் பிடிக்க வைக்கிறது. இப்போ தூங்காமல் இருக்கிறவங்க ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகுன்னா, பிரெயின் 24 ஹவர்ஸ் வேலை செய்யும் பொழுது அதுவே களைச்சி போய் அந்த மென்டலி டிப்ரெஷன் சொல்லுவாங்க, அதுக்குள்ளால் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இதெல்லாம் சில நேரங்களில் பிசாசுகளின் கிரியைகளினால் வருகிறது. அப்படிப்பட்ட கிரியைகளுக்கு இன்றைக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், தூக்கம் வராத எல்லாருக்கும் இன்றைக்கி நல்ல அயர்ந்த தூக்கத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆமென். யார் யார் ஓவராக தூங்குறீங்களோ லிமிட்டான தூக்கத்தை கொடுத்து காலையில் தேவதூதனை வச்சு தட்டி எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. சில மாதங்களுக்கு முன்பாக நான் குமரி மாவட்டத்தில் நெய்யூர் பகுதிக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ரொம்ப ஆச்சரியமான சாட்சி. ஒரு வாலிப மகள், அவளுக்கு படிக்கிறதுக்கு புக்கு எடுத்தால் 5வது நிமிஷத்தில் தூங்கிடுவாள். படிக்கிறதுக்குன்னு புக் எடுத்தால் தான் இந்த பிரச்சனை. படிக்காமல் இருந்தால் நோ ப்ராப்ளம், விடிய விடிய வேணுனாலும் அழகாக இருப்பாள். சரியா? அப்படின்னா பிசாசு எங்கே கொண்டு போய் குறி வைக்கிறான்? இவளுடைய படிப்பில் குறிய வச்சு இவளுடைய படிப்பை கெடுத்து இவளுடைய லைஃப்பை ஸ்பாயில் பண்ணி அழிச்சிடணும். அதுக்காக தான் படிக்கிற நேரத்தில் தூக்கம். சிலர் நினைக்கிறீங்க நான் பைபிள் வாசித்தா தூக்கம் வருது. ஏன்னா பைபிள் வாசிக்கும்போது ஏன் தூங்க வைக்கிறான் பிசாசுனா, இவன் பைபிள் வாசித்தா தெளிவாயிடுவா, அப்படிப்பட்ட ஆவியெல்லாம் என்னை ஓடணும். ஆமே. அப்போ இந்த மகளுக்கு என்னென்னா, படிக்க புக்கை திறந்த உடனே தூக்கம் வரும். கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிற அப்பாவுக்கு கோபம் வருமா வராதா? அவருக்கு தெரியாது இது ஒரு கன நித்திரையின் ஆவி, இந்த ஆவி தான் பண்ணுதுன்னு தெரியாது, இவ தான் பிடிவாதம் பண்ணி படிக்காமல் இருக்கிறான். அந்த சாட்சியில் என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா?
அந்த பிள்ளை சொல்கிறான், அம்மா நான் படிக்கணும்னு ஆசையாக தான்மா நான் படிக்கிறேன், புக்கை உண்மையிலே நான் எடுத்து வச்சுருக்கேம்மா, எனக்கு மட்டும் ஆசை இல்லையாம்மா, நான் வாலிப பிள்ளை படித்து நான் பெரிய ஆள் ஆனேன்னு எனக்கு ஆசை இல்லையா? உண்மையில் அந்த சாட்சியை படிக்கும்பொழுது எனக்கு அழுக வந்துட்டு. தகப்பனால் அதை புரிஞ்சிக்க முடியலை. அவர் என்ன பண்ணுவார், நைட்டு 10 மணிக்கு விரட்டி அடிப்பாராம். இந்த சாட்சியில் நான் பார்த்தேன். அந்த பிள்ளை அவங்க அப்பாட்ட கையெடுத்துக்குமா, அப்பா என்னால் முடியலைப்பா, என்ன அடிக்காதீங்க, என்னால் தாங்க முடியலை அப்படின்னு கையெடுத்து கும்பிடுவாளாம். உண்மையில நான் படிக்கணும்னு நினைக்கிறப்பா, என்ன அறியாமலே தூக்கம் வருது, புரிஞ்சுக்கப்பா ப்ளீஸுப்பான்னு கையெடுத்து கும்பிடுவாளாம். அதையும் தாண்டி அவங்க தகப்பனார் அடிக்கும் பொழுது அவங்க அம்மாட்ட கையேந்தி, அம்மா எனக்கு 2 வருஷம் மாத்திரை கொடுத்து என்ன கொன்னுருமா, என்னால் முடியலைம்மா, எங்கள் அப்பா புரிஞ்சிக்கலை, படிக்கணும்னு நினைக்கிறனால படிக்க முடியலம்மா, எங்கள் அப்பாட்ட இருந்து அடியே என்னால் தாங்க முடியலம்மா, யாருமே என்ன புரிஞ்சிக்கலையே, பேசாம 2 மாத்திரை கொடுத்துரு, நான் சாப்பிட்டுட்டு செத்து போயிடுறேன். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் டெய்லி நைட்டு 10 மணிக்கு இந்த வீட்டில் இந்த பிரச்சனை, சுற்றி அந்த பிள்ளையை அடிக்கிறாங்களே வாலிப பிள்ளை, வேதனை. அப்போ தான் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி ஸ்டீஃபன் ஐயா அங்கே 3 நாள் மீட்டிங் வந்திருக்கிறார் நெய்யூர் சர்ச்சில், நீ வந்துருமா, உன் பிரச்சனை எல்லாம் தீந்துருமா. அந்த சின்ன பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க, வாலிப பிள்ளைகிட்ட, நீ வாமா, அங்கே உனக்காக ஜெபம் பண்ணாருன்னா எல்லாம் சரியாயிடும், ஏதோ உனக்கு ஒரு கட்டு இருக்குது, அந்த கட்டு தீந்துருச்சுன்னா நீ சரியாயிடுமா, உன் பிரச்சனையெல்லாம் தீந்துருமா அப்படின்னு சொன்ன உடனே இந்த தாயார் அந்த பிள்ளையை அழைத்து கொண்டு அந்த கூட்டத்துக்கு வந்தாங்க. உங்களை மாதிரி உட்கார்ந்து வார்த்தையை மட்டும்தான் அவ கேட்டா. வந்து ஒரு ஜெப விண்ணப்பம் மாத்திரம் எழுதி கொடுத்துட்டு அவள் வீட்டுக்கு போனா. அதற்கப்புறம் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்கா, அவள் சாட்சி எழுதியிருக்கிறா, ஸ்டீஃபன் ஐயா எனக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணார், அண்ணிலேருந்து எனக்கு சரியாயிடுச்சு. அல்லேலூயா. ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன், எனக்கு ஐயா ஃபோன் பண்ணாங்க, அன்னையிலேருந்து என்னுடைய அந்த கனநித்திரை மாறி நல்லா படிக்கிறேன், நல்ல மார்க் எடுக்கிறேன், ஆண்டவருடைய கிருபையினால் எங்கள் வீட்டில் இப்போ பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறாரு, இப்போ நீங்கள் கேட்குற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வார்த்தைகள் உங்களுடைய செவிகள் மூலமாக சரீரத்தில் போய் இப்படிப்பட்ட பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க முடியாதபடிக்கு காணப்படுகிற எல்லா ஆவிகளை இன்றைக்கு சுட்டரிக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறபடி உங்கள் முன்னேற்றத்தை தடை செய்கிறது உங்கள் நண்பர்கள், தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க தான் பொறாமைன்னு நினைக்கிறீங்கன்னா அது ஒரு பக்கம் இருந்தாலும், அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பிசாசானவன் யாரை அழிக்கலாம், யாரை கொல்லலாம், யாரை விழுங்கலான்னு சொல்லிட்டு வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட வாய்ப்புகளிலே தேவனுடைய பிள்ளைகள் சிக்கி கொள்ளாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எனக்கு அந்த சாட்சி படிக்கும்போது எனக்கு அழுகு வந்த காரணம் என்னென்னா, பேசாமல் மாத்திரை கொடுத்து என்ன கொன்னுருங்கன்னு அதுதான் அவன் எதிர்பார்க்குது, பிசாசு எதிர்பார்க்குற அதுதான். அந்த வார்த்தை தான் அந்த பிள்ளையுடைய வாயிலேருந்து கடைசியாக வந்துருச்சு. எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஒரு பிள்ளைய சாவுக்கு நேராய் கொண்டு போகிறது தான் பிசாசு. ஆனால் இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், அவனுடைய எல்லா திட்டங்களை தவிடுபொடியாக்கி நீ எழும்பி பிரகாசிப்பாய். அல்லேலூயா. அப்போ எழும்பி பிரகாசிக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, 3வது 4வது வசனம் சொல்லுகிறது, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்படி என்னன்னா, இப்போ நீங்கள் எழும்பி பிரகாசிச்சிங்கன்னா உங்கள் பெயரும் புகழும் ஓகோன்னு ஓடிடும். அதுக்கு பிறகு உங்களை அழிக்கவோ உங்களை சிதைக்கவோ யாரால முடியாது. உங்கள் பெயர் வளர்ச்சி எந்த லெவலில் இருக்குன்னா, நீங்கள் எழும்பி பிரகாசிங்கன்னா ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள். பொதுவாக நம்ம தான் ராஜாக்களை தேடி போவோம், எனக்கு இதாகணும் அதாகணும், எனக்கு இந்த வேலை வேணும், எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு வேலை போட்டு கொடுங்க, ப்ரமோஷன் போட்டு கொடுங்க. இதுக்கு மேலே நீங்கள் எந்த ராஜாக்களையும் தேடி போவதில்லை, ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள். காரணம், ராஜாக்களை ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா தன்னுடைய வெளியரங்கமான மகிமையை உங்கள் மேலே இறங்க பண்ணுகிறார். ராஜாக்கள் உங்களை தேடி வரணும்னா அவங்கள விட மேலான ஒருவர் நம்ம கூட இருக்கணும். ஆமென். சுவாமி மேலானவர். அவர் உங்கள் பணத்தை பார்த்து உங்களிடத்தில் வருகிறவர் அல்ல, உங்களுடைய அதிகாரத்தை அந்தஸ்தையை பார்த்து வருகிறவர் அல்ல, உங்களுடைய ட்ரெஸ் எப்படி அழகாக இருக்குது அழுக்காக இருக்குது அதெல்லாம் பார்த்து வருகிறவர் அல்ல. ஆண்டவர் உன் மனசை பார்த்து வருவார். ஆமென். ஆண்டவரே நீங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்குள்ளால வருவார். ஆமென். அவர் வந்ததுக்கு பிறகு நம்மளை நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். ஆமாம், சிலர் சொல்லுவாங்க கிமு கிபின்னே சொல்லுவாங்க, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். கிறிஸ்து எனக்குள்ளே வர்றதுக்கு முன்னால் என் வாழ்க்கை ஃபுல்லாக தோல்வி,
அவமானம். ஆனால் இயேசு எனக்குள்ள வந்ததற்கு பிறகு நான் எழும்பி பிரகாசித்தேன். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு எழும்பி பிரகாசிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பா. வாய்ப்பை தேடிட்டே இருந்தாங்க, வாய்ப்பு கிடைக்கலப்பா. ஆனால் இன்னைக்கு நீர் வாய்ப்பை கொடுப்பேன்னு சொன்னீங்களே. என் பிள்ளைகள் இருக்கிற ஃபீல்டில் என் பிள்ளைகள் இனி எழும்பி பிரகாசிக்கட்டும். எந்தெந்த பிள்ளைங்க வேலை செய்கிற இடத்துல எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு எந்த ஒரு ஆதரவில்லாத நிலைமையில் இருக்காங்களோ அந்த இடத்துல என் பிள்ளைங்க பிரகாசிக்கணும்ப்பா. அதுக்கு உங்கள் ஞானம் ரொம்ப அத்தியாவசியமாக வேணும்ப்பா. ஞானம் இல்லாமல் என் பிள்ளைங்க இன்னும் முன்னேறலப்பா. என் பிள்ளைங்களுக்கு நல்ல ஞானத்தை தாங்கப்பா, நல்ல அறிவை தாங்கப்பா, நல்ல புத்தியை தாங்கப்பா. நிறைய வாலிப பிள்ளைங்க எழும்பி பிரகாசிக்க முடியாதபடிக்கு படிக்கிற படிப்பெல்லாம் மறந்து போகுதுப்பா. அவங்களுக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுத்து என் பிள்ளைங்க படித்து நல்லா பிரகாசிக்கணும்னு ஜெபிக்கிறேன்ப்பா. எந்தெந்த பிள்ளைங்க ஊழியம் செய்கிற இடத்துல என்னால் பிரகாசிக்க முடியலை, பல வருஷமாக ஊழியம் செய்கிற ஊழியத்தில் முன்னேற்றம் இல்லை ஆண்டவரேன்னு கதறி கொண்டு இருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. என் பிள்ளைங்க எழும்பி பிரகாசிக்க எப்படி யோசேப்பின் மீது ஆண்டவர் ஒரு வல்லமையின் வரங்களை வைத்திருக்கிறேன், அதே போல என் பிள்ளைகள் ஊழியத்தில் பிரகாசிக்க உம்முடைய வல்லமையினாலும் வரங்களினாலும் என் பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு நல்ல தீர்க்க தரிசன அபிஷேகத்தை தாங்க, நல்ல வெளிப்பாட்டு வரங்களை தாங்க, நல்ல குணமாக்குகிற அபிஷேகத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து என் பிள்ளைகளை நீர் கனம் பண்ணுவீராக, கனம் பண்ணுவீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வீராக. உடைய பாதப்படியில் விழுந்து கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பரிகளையும் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.